ஏப்ரல் 20, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இனிய ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்திய கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். We thank God for protecting and guiding us throughout this month. யோவான் 11:25. John chapter 11 verse 25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இது மறுக்கப்படாத ஒரு உண்மையாகும். ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் அநேகருக்கு தன்னை உயிருள்ளவராக காண்பித்து அவர்களோடு பேசினார், அவர்களோடு போஜனம் பண்ணினார், அவர்களை திடப்படுத்தினார். ஆகவே அவரை கண்டு தரிசித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிச்சயம் உண்டானது. அது என்னவென்றால், மரணம் ஒரு முடிவல்ல. மனிதன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான். கல்லறையோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று இந்த உலகத்தார் சொல்வதுண்டு. ஆனால் அவ்வாறு இல்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலானது மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு வாசல் என்ற உண்மையை இந்த உலகத்திற்கு காண்பித்தது. மறுமை வாழ்விற்குள் நம்மை அழைத்து செல்லும் ஒரு வாசல்தான் இந்த மரணம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு போதிக்கிறது, நமக்கு காட்டுகிறது, நமக்கு சாட்சியிடுகிறது. I am the resurrection and the life. He who believes in me will live even though he dies. My dear brothers and sisters, Jesus Christ, who died on the cross, was buried and rose again on the 3rd day, is still alive today. This is an undeniable fact. The resurrection of Jesus Christ clearly shows us one thing. For 40 days after his resurrection, he showed himself alive to many people, talked with them, ate with them, and strengthened them. So for those who saw him and others, there was certainty. That is, death is not the end. People of this world say that the man is running towards the grave, and with the grave his life is over. But no, the resurrection of Jesus is not an end of death. It showed the world the fact that it was the door. The resurrection of Jesus Christ teaches us, shows us, and testifies us that this death is the door that leads us into the eternity. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நீர் கொண்டு வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் தந்தவளை வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களோடு கூட ஜீவிக்கிறீர் என்ற விசுவாசத்தை நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளை ஆண்டவரே உலக ஜனம் அனைவரும் ஆண்டவரே இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் நீர் கிருபையா இறங்கி இன்னுமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்து இன்றும் என்றும் ஆண்டவரே நீ ஜீவிக்கிறவராக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்து விட்டீர், அதன் மூலமாக ஆண்டவரே அப்பா மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு
ஆரம்பம், அது ஒரு வாசல் என்பதை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் காட்டியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை முட ஆண்டவரே நித்தியத்துக்குள்ளாக ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை ஆண்டவர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாச்சா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. அந்த மறுமை வாழ்வுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. வாழ்கின்ற வாழ்நாளில் ஆண்டவருக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட ஆண்டவரே இணைந்த ஆண்டவரே நாங்கள் இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்திருக்கவும் ஆண்டவரே வரப்போகிற நாட்களில் எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலும் நன்மை செய்வதிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்கின்ற வாழ்வு மிகவும் குறைந்த நாட்கள் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்படியாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக அவைகளை நாங்கள் சிந்திக்கும்படியாக பாவத்தை நாங்கள் வெறுக்கும்படியாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அவைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் நீ சந்தித்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றி நல்ல சுக வாழ்வை நீ தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. நல்ல தீர்க்க ஆயுசை அவர்களுக்கு தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனும் மனைவியாக ஒற்றுமையாக அன்போடு ஆண்டவரே மகிழ்ச்சியோடு குடும்பத்தை நடத்தி செல்லும்படியாக நீர் கிருபை தருவீராக. காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.